வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகே காய்ஸ், நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. மணி இப்போ அடுத்த நாள் காலை 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் சாப்பிட வந்திருக்கோம். புரோட்டாவும் பீஃபும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா தூங்கி குளிச்சு எந்திரிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஒட்டகம் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மணி 4 மணி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால போக்குள்ளேயும் இருட்டிடும், அதனால் ஒட்டகம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி வேறு ஒரு பிளான் வச்சுருக்குறோம். ஸோ இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்தோங்கிறதுனால பின்னாடி டீ கடை இருக்குது. முதல் போய் டீயை குடிச்சிட்டு அடுத்த பிளான் என்னங்கிறத பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்புறம் எங்கே போகலாம்? நான் கூட்டு போகிறது தான் இந்த இடம். நீங்கள் வரணும், என் முன்னாடி நீங்கள் வரணும், அவ்வளோதான் உங்களுக்கு வேலை. முதல் டீ குடிச்சிட்டு போவோம் வாங்க. ஓகே கைஸ், நல்ல டீயை குடிச்சாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி ஒட்டகம் பார்க்கலாம், அங்கே இருக்கிற ஃபார்மில் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் தூங்கினதுனால, ஏன்னா நேற்று நைட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்து தூங்கினதுனால எந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி 4:30 ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் எனக்கு ரொம்ப நாளாக சவுதி அரேபியாவில் சுற்றணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஈவினிங் ஒர்க் முடிச்சு போகும்போது ஒரு இடங்கள்லாம் பார்த்து வச்சுருப்பேன். அந்த இடத்துல ரொம்ப ஆஸ்தெட்டிக்காக இருக்கும், அட்மாஸ்பியர். ஸோ அந்த இடத்த நான் இந்த வீடியோவை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ அங்கே தான் நடந்து போகிறோம். ஸோ நல்லா இன்னமும் வெயில் ஓவராக தான் அடிக்குது. ஸோ இன்னும் வெயில் காலம் முடியவில்லை. வெயில் இல்லைன்னா வெயில் காலம் இப்போ தானே ஆரம்பிக்குது. பட் இன்னைக்கு இன்னும் வெயில் முடியலை. நீங்கள் எதனா சொல்லுங்கள் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கத்தீஃபில் இருந்து தமாமுக்கு சுற்றுறீங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன்னு இருக்கிறீங்க. பட் இப்போ தான் சுற்றுறீங்களா? ஸோ எங்கே எதனா சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியன். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் சுற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், எதனா சொல்லுங்கங்க. பனைமரமா? பனைமரத்தை எப்படிங்க இங்கே பண்ணுவோம்? பனைமரம் இங்கே வராதுங்க, அது பேரிச்சம்பழம் மரம். ஆமாம். ஸோ ஈவினிங் டைமு கொஞ்சம் ரஷ்ஷாக கார்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி சவுதிக்காரங்களுக்குனா 5 நாள் லீவு, அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குனா பக்ரீத்துங்கிறதுனால 5 நாள் லீவு. ஸோ இது எல்லாமே சவுதி அரேபியாவில் இருக்கிற அவங்க சவுதிக்காரங்க இருக்கிற ஏரியா. ஸோ ஈவினிங் டைம் நடந்து நல்லா போய்கிட்டு இருக்கேன். சூரியன் வேற கண்ணுக்கு மறைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் பக்ரீத்னு நினைக்கிறேன், திங்கக்கிழமை. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டில் பக்ரீத் நினைக்கிறேன். ஸோ நான் பக்ரீத்தில் நம்ம நாட்டில் இருந்தால் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஆடு வெட்டுவாங்க. அதை நான் அந்த முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஆடு வெட்டுவாங்க, அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் பிரியாணி செஞ்சாங்கன்னா அதையும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் தெரிஞ்சு அதை கொடுக்குறது, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு இருக்கட்டும். அது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று படத்துக்கு போவோம் நண்பர்களோட சேர்ந்து. அப்படி இல்லைன்னா சும்மா எங்கேயாவது சுற்றிட்டு வந்து மறுபடியும் படுத்துருவோம் ரூமில். பட் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு இது வரைக்கும் 6 வருஷம் ஆகுது. இது எனக்கு 6வது பக்ரீத். ஆனால் இது வரைக்கும் நான் வெளியே எங்கேயுமே போனது கிடையாது. ஒன்று அந்த ஒரு நாள் லீவ் எடுத்தேன்னா பக்கத்தில் எங்கேயாவது பக்கத்தில் ஏரியா வர போயிட்டு சுற்றிட்டு தூங்குறது, இதுதான் எனக்கு வேலையாக இருக்கும். ஸோ அதை இங்கே இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ நான் சொன்ன அந்த அட்மாஸ்பியரான இடம் இது தான். நான் வேலை முடிஞ்சு போகும்போது இந்த இடத்த தாண்டி தான் டெய்லி போவேன். செம்மையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பூவை கொஞ்சம் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், செடிகளை கொஞ்சம் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் இந்த இடத்துல நிறையவே இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. ஐ திங்க் என்னன்னு தெரியல, பட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஏத்தாக்குலேயும் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த தெரியுதா பில்டிங்கு, இதுவும் ஒரு ஆஃபீஸ் தான். என்னன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா எனக்கு அரபியை படிக்க தெரியாது இங்கே அவ்வளோவா, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ அந்த நான் சொன்ன இடத்துல தான் நடந்து போயிட்டுருக்கோம். வெயில் அடித்ததில் மேக்கப்னா கலைஞ்சி ஆயிலாக வடி மூஞ்சிடலாம். சரி. ஸோ ஆக்சுவலி இந்த பின்னாடி இருக்கிற பில்டிங் எல்லாமே இது வந்து போலீஸ் கேம்ப் இருக்குதான். அந்த ஏத்தாக்கில் இருக்கிறது வந்து மிலிட்ரி கேம்ப்பான். ப்ரோ இது வந்து மிலிட்ரி கேம்ப்பான். நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு போலீஸ்காரன் பார்த்தானா ஒன்று ஃபைனை போடுவான், இல்லைன்னா நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுவானுங்களேன். ஒன்று ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன கொடுப்பாங்க சாப்பாடு? இல்லை இங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கறி கப்ஸா அப்படி தான் கொடுப்பான்லாம். அதனால பிரச்சனை இல்லை, நம்ம செஞ்சு சாப்பிட்றதோட ஃப்ரீயாக ரூமில் உட்காந்து சாப்பிட்டார்லாம் 1 மாதம் ஜெயில் தண்டனைக்கு. ஸோ ப்ரோ வந்து கத்தீஃப்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து நடந்து இந்த ஏரியாவை எனக்கு பழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடிக்கடி நான் இங்கே வருவேன், அதனால் எனக்கு தெரிஞ்சுப்பேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவர் என்கிட்ட கேட்டது கரெக்ட் தான். ஏன்னா நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாலாம் நடந்து சுற்றி இருக்கேன்னா, அதனால் எப்படி போனாலும் திரும்பி வந்துடுற மாதிரி எனக்கு வழி தெரியும். அதனால தான் நானும் அவரை கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வெயில் நல்லா ஓவர் அடிக்குது, அதனால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸ் கடை தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரு கடையும் காணோம். ரொம்ப நேரம் நடந்து போகிறோம், ரொம்ப வெயிலாக வேறு இருக்குது. கார் ஓடுற கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து நிற்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கடையும் காணாமல்
ப்ரோ என்ன ப்ரோ கடையவே காணோம். இதில் எங்கிட்டு போய் நம்ம ஜூஸ் குடிக்க? இங்கே சந்துக்குள்ளே தான் கிடைக்கும். அதுக்குள்ளே போனால் நம்ம உங்களுக்கு வழி மறந்து போயிடும். நான் காட்டிக்கு தர வழி. அதனால் இங்கே வாங்க. அங்கே இருந்து உங்களுக்கு வழி ஒரு வழி. சீக்கிரக்குள்ள இருந்து திரும்பி வர்றதுக்கு தான் வழி வரும். போகிறதுக்கு வழி தெரியாதுல்ல உங்களுக்கு. அப்புறம் எனக்கு தெரியும் இந்த ஏரியாவில் வழி நல்லா. ஸோ நான் இங்கே சைக்கிள்லையும் சுற்றிருக்கேன், நடந்து சுற்றிருக்கேன்னா அதனால் எனக்கு வழி தெரியும். மேக்ஸிமம் சைக்கிளோட நடந்து சுற்றிருக்கேங்கிறதுனால கடைகள் இந்த பில்டிங்கை பார்த்தேன் ஞாபகம். ஏற்றிடுவான்லோ தமிழ்நாட்டுக்காரன் ப்ரோ. அதான் ஏற்றிடுவாங்க. கேரளாக்காரன் கூட தப்புலாம். தமிழ்நாட்டுக்காரனை ஏற்றுறேன்னா ஒரு நாய் கூட ஏன்னு கேட்காது. இஸ் இட்? கேரளாக்காரன் ஏற்றுறேன்னு. ஸோ தெருக்குள்ளே வந்தாச்சு. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு தெரு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஹைடெக்கான இருக்காது, நார்மலாக இருக்கிற முட்டு சந்து மாதிரி கூட நிறைய தெருக்கள்லாம் உண்டு. இது கொஞ்சம் விரிவாக இருக்குது அவ்வளோதான். பட் இந்த இருக்குதா முட்டு சந்து. முட்டு சந்துக்குள்ளே பூனை நிற்கிது. ஸோ ஏத்தாக்கில் அந்த இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு. இது பள்ளிவாசல். அதை போய் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஏற்றுட்டிங்களா ப்ரோ ரொம்ப? ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே பாருங்கள் பூனையை வச்சுருக்குறானுவோ. பூனையை விற்கிறாங்களோ ஒரு வேலை. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது சூப்பர் மார்க்கெட். இப்போ நீங்கள் உள்ள போய் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதானே. லிச்சிங்கிற ஜூஸ் வாங்கிட்டேன். அவர் இளநீ வாங்கியிருக்காரு. குத்தி இதை குடிக்க போகிறேன். ஸோ ப்ரோ வந்து இளநீ வாங்கியிருக்கிறாரு. நான் வந்து இந்த லிச்சி ஜூஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது இந்தியாலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷை சேர்ந்த ப்ராடக்ட் இது. கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும், புளிப்பாக இருக்கும். ஸ்ட்ராபெரி பழம் போட்டிருக்கோம். ஸ்ட்ராபெரி இல்லை, இது ஏதோ ஒரு பழம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு தெருக்குள்ளே நடந்து போகிறோம். பட் இந்த பில்டிங்கை பார்க்க ரொம்ப ஓல்டாக இருக்குது. இந்த பில்டிங் உங்கள் கணிப்பில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்காக இருக்கும் ப்ரோ சொல்லுங்கள்? அவ்வளோதானா? இது பார்க்க ரொம்ப ஓல்டு மாதிரி தெரியுது. 10 வருஷம் பில்டிங் மாதிரி தெரியுது. மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் நிறையா. ஒரு பில்டிங் வந்து 10 வருஷம் ஆம்பளை ரொம்ப இது அடிவாங்கிட்டாங்க. அதெல்லாம் அடிக்கடி பெயிண்ட் பண்ணுறாங்க. இல்லை மண்ணை மேலே இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது. வைக்க வரத்து ஒரு 5 வருஷம் கொஞ்சம் பல வளர்ந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் வைக்க வீடெல்லாம் வளர்ந்து நம்ம ஊர் மாதிரி செங்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க தானே? செங்கல் கிடையாது, அந்த சிமெண்ட் கல்லு. ஓடு. செங்கல் டைப்ல மண்ணில் இருக்க ஓடு பெருசாக இருக்கும். ஸோ ஓயில் ஓவராக இருக்குது. அதனால் ஒரு சிக்னல் கிட்ட வந்து உட்காந்துருக்குது. நல்லா வேர்க்குது. எதுக்குடா வந்தோன்னு இருக்குது இன்னைக்கு பிளான். ஸோ எதுக்குடா லீவ் போட்டோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சிக்னல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சிக்னலில் ஒரு ஆள் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சிக்னலில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம கூட அந்த ப்ரோ அவரோட ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்காரு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா வெக்கம், நல்ல வெயில். ஸோ சிக்னலில் ஒரு கொக்கோ கோலா வண்டி வந்து நிற்குது. இந்த வண்டி ஃபுல்லாக கொக்கோ கோலா தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இப்போ கொக்கோ கோலாவை வந்து சவுதி அரேபியாவில் பாய்காட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிம்சான் ஒன்று ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால கொக்கோ கோலாவை நிறைய பேர் இங்கே விரும்புறது இல்லை. பட் இந்த சில பேர் கொக்கோ கோலா குடிக்கிறவங்க என்ன இருக்க தான் செய்கிறாங்க. அது எதுக்காகன்னா அந்த சிரியா அந்த பிரச்சனைகள்னால இந்த கம்பெனி கொஞ்சம் வெறுத்துறாங்க. ஆனால் கம்பெனியில் எல்லா கடைகள்லையும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இங்கே கிடைக்க தான் செய்யுது கொக்கோ கோலா. எவ்வளோக்கா? ஸோ நம்ம இப்போ தான் கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மணி கரெக்டாக 5:30 ஆகுது. இந்த டைம் தான் கொஞ்சம் ஆட்கள்லாம் இப்போ வர்றாங்க. கொஞ்சம் நடமாட்டமும் இருக்குது. இதுதான் கரெக்டான டைமிங் போல் இருக்குது. வெயிலும் கொஞ்சம் அணைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெயிலில் கருத்தாச்சு. ஸோ மறுபடியும் பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டு அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலான்னு ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்க வந்துருக்குறோம். போய் ஜூஸ் எதனா குடிக்க வேண்டியதான். வாங்க என்ன ஜூஸ் இருக்கோ போய் பார்த்து குடிக்கலாம். படத்தில் என்னென்னமோ திங்கிற பொருளாக இருக்குது. ஆனால் ஜூஸ் கிடைக்குமா? போட்டிருக்கிறாங்க ஜூஸ் படம். உள்ளே போய் பார்த்தா தெரியும்.
ஸோ பாடியை டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் தர்பூசணி ஜூஸ் குடிக்கலான்னு வந்திருக்கிறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ காய்ஸ் 2 தர்பூசணி ஜூஸ் வாங்கியிருக்கோம். தர்பூசணி என்ன அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. ஸோ 2 தர்பூஸ் ஜூஸ் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ரியாலு. கொஞ்சம் வெயிலுக்கு ஹைட்ரேஷனாக இருக்கும்ட்டு வாங்கியிருக்கோம். கையில் ஜூஸ் வச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இப்போ தான் கொஞ்சம் நடமாட்டம் வந்துட்டு இருக்குது. ஆனால் இன்னும் இருட்டின மாதிரி தெரியல. மணி 6 மணி ஆகும்போது இன்னும் இருட்டின மாதிரி தெரியல. சொல்லுங்க, ஏதாவது வாங்க போறத மாதிரி இருந்தா அடுத்து போகலாம், இல்லைன்னா ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போய் அதேதான். அதனாலயா வந்தாச்சு. லோக்கல் மார்க்கெட் கிட்ட வந்தாச்சு. இப்போ இது என்ன கடை? சிட்டி ஃபோர், சின்ன சிட்டி ஃபோர் வந்துட்டோம். இல்லை, இது சின்ன சிட்டி ஃபோர், அந்த கார்னர்ல இருக்கிறது பெருசு நம்ம போறது. ஸோ ஈவினிங் மார்க்கெட், மணி 6 மணி கரெக்டா. நான் வந்து நிக்கிறோம். ஸோ இப்போதான் போக ரஷ் ஆகும். என்ன வாங்க போறீங்க அதை சொல்லுங்க. என்ன எதுவும் வாங்க போறீங்களா? உங்களுக்கு எனக்கு நல்ல வெயில வந்து மண்டை கலந்துருச்சு, தலைவலிக்குது. அதே